இங்க ஒருத்தன் யாராலையுமே காப்பாற்ற முடியாத மிகப்பெரிய ஒரு குழிக்குள்ள விழுந்துருவான். கேரளாவில இருந்து சில பசங்க ட்ரிப்புக்காக கொடைக்கானல் வந்திருக்கும் போது குணா கேவை விசிட் பண்ண போயிருப்பாங்க. அப்ப திடீர்னு பார்த்தா யாருமே போக கூடாது அப்படின்னு தடை செய்யப்பட்ட ஒரு இடத்துக்கு இவங்க எல்லாருமே அங்க இருக்க ரூல்ஸ் மீறி போயிருவாங்க. அப்படி இவங்க குணா கேவுல இருக்க பள்ளத்தாக்குக்கு போயிட்டு இருக்கும் போது இவங்க டீம்ல இருக்க ஒரு பையன் அங்க இருக்க ஒரு குழிக்குள்ள விழுந்துருவான். அதை பார்த்த மொத்த பேருமே பயந்தே போயிருவாங்க. இந்த விஷயத்த முதல்ல அங்க இருக்கவங்க கிட்ட சொன்னோடனே நீங்க அவனை காப்பாற்ற முடியாது, முதல்ல நீங்க எல்லாருமே இங்க இருந்து கிளம்பி போங்க, இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லி இவங்களை பயன்படுத்துவாங்க. போலீஸ் கிட்ட போய் சொன்னா அவங்களுமே பயந்து இவங்களை அடிப்பாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் குழிக்குள்ள இருந்து அவன் சத்தமே வராதனால அவனை காப்பாற்ற முடியாது அப்படின்னு அங்க இருக்க எல்லாருமே சொல்லுவாங்க. அப்ப திடீர்னு பார்த்தா உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது. அது அவனோட சத்தம் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண உடனே மிகப்பெரிய ஒரு ரெஸ்கியூ டீம் வந்து அந்த குழிக்குள்ள இறங்க சொல்லுவாங்க. ஆனா அங்க வந்த ஒருத்தர் கூட அந்த குழிக்குள்ள இறங்காம எல்லாருமே பயந்து போவாங்க. அப்ப தன்னோட நண்பனை தான் தான் காப்பாத்தணும் அப்படின்னு ஒருத்தர் முன்னாடி வந்து நிக்க அதிகாரிகளுமே அவனை குழியில இறங்க அனுமதிச்ச உடனே ரொம்ப பயங்கரமான பள்ளத்தாக்குள்ள இறங்கி 100 அடிக்கு கீழே போயும் உயிரை பத்தி கூட கவலைப்படாம தான் நண்பனோட உயிரை காப்பாத்திடுவான். அவனை தான் உடம்புல கட்டிட்டு மேல தூக்கிட்டு வந்து அவனை காப்பாத்தி முதலுதவி அவனுக்கு பண்ணிட்டு அவங்க ஊருக்கே அவனை அனுப்பி வைப்பாங்க. ஊர்ல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல இவன் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும் போது அவனை பார்க்க வந்த இவனோட அம்மா உண்மை தெரியாம அவனை காப்பாத்தினவரை பார்த்துட்டு உனக்கு தான் வயசாயிருச்சுல, நீ என்ன ஏன் கல்யாணம் பண்ணாம இவங்க கூட சுத்திட்டு எல்லாத்தோட உயிரையும் எடுத்துட்டு இருக்க அப்படின்னு பயங்கரமா திட்டிடுவாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு உண்மை தெரிய வர தன்னோட பையனை மிகப்பெரிய ஒரு குழியில இருந்து அவன் தான் காப்பாத்தினான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனை நேர்ல பார்த்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அவனை கட்டி அணைச்சி தன்னோட தவறான புரிதல அவங்க கிட்ட வெளிப்படுத்தி இருப்பாங்க.